செல்வங்களே, இரவு நேர வணக்கங்கள். தாத்தா, என்ன தாத்தா? இல்லை, பாருங்கள் செல்வங்களே, நம் இறைவன் அனைத்திற்கும் உரிமையாளர், சொந்தக்காரராக, தன் படைப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருந்தும் அவருக்கு என்று அவர் ஒரு வீடு வைத்து கொண்டிருப்பதாக நான் அறியவில்லை. ஆனால் நம்மை பாருங்கள், சிலர் பலர் வாடகை வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சிலரோ பலரோ தமக்கு வசதி இருக்கிறது என்ற காரணத்தினால் பல வீடுகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு எத்தனையோ வீடுகள், நிலங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எதற்கு அத்தனை வீடுகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதில் அத்தனை வீடுகளும் தன்னுடைய சொந்த பணத்தினால் வைத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. ஏதோ பேங்க் லோன் கிடைக்குது, சில உருட்டல் பிறட்டல் களின் உதவியால் பல வீடுகளை வைத்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த வீடுகளுக்கு வாங்கின கடன்களுக்காக அந்த ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ இல்லை, ஈக்குவல் எம்இஐ கட்டிக்கொண்டு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமலே இருப்பதை போல் நான் உணர்கிறேன். இருக்கும் பணத்தில் ஏதோ ஒரு வீடு கட்டி வைத்து கொண்டாலும் அது போதுமாக இருக்கும். நிறைய கடன் கொடுக்கிறார்களே என்று வாங்கி மாதமெல்லாம் அந்த சொத்தை பாதுகாத்து கொண்டு அவர்கள் ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் இருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் அந்த மாதிரியான அமைதியில்லாத வாழ்வு வாழ வேண்டும்? பாருங்கள், அப்படிப்பட்ட இறைவனே தனக்கு என்று ஒரு வீடு வைத்து கொண்டிருப்பதாக நான் அறியவில்லை. வேண்டுமானால் அவருக்காக நாம் அந்த இடத்துல ஒரு குடிசைகளை கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இறைவன் அதில் கூட்டிக்கொண்டு இருக்கிறார். கோயில்கள் என்ற பெயரில் இறைவனுக்காக நாம் ஏதோ ஒரு வீட்டை கட்டி கொடுத்து இருக்கிறோம். ஆனால் அவருக்கென்று அவர் பல வீடுகளை கட்டி வைத்து கொண்டிருப்பதாக நான் அறியவில்லை. நமது மனிதர்கள் பாருங்கள், நமது சகோதரர்கள் நிறைய வீடுகளை சிலர் வைத்து கொண்டிருப்பார்கள் என்ற நினைக்கிறேன். அதனால்தான் சில நாடுகளிலே அந்த அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். என்ன அறிக்கை என்றால், ஒருவர் வேண்டுமானால் 8 வீடுகள் வைத்து கொள்ளுங்கள், 8 சொந்தமான வீடுகளை வைத்து கொள்ளுங்கள், அதற்கு மேல் நீங்கள் வைத்துக்கொள்ள அரசாங்கம் நாடு அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னை விட்டால் அதிகமாக அவன் தனக்கென்ற வீடுகளை அமைத்து கொண்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் பண்ணிவிடுவானோ என்ற எண்ணத்தினால் ஒருவன் 8 வீடுகள் வேண்டுமானால் சொந்தமாக வைத்து கொள்ளுங்கள், அதற்கு மேலே வைத்துக்கொள்ள அரசாங்கம், நமது நாடு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காது என்று சொல்லிக்கிறார்கள். ஏன் அத்தனை வீடுகளை வைத்து கொண்டு
ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். அ இவனுங்களுக்கு வருமானம் இருக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறான். அதை காட்டிக்கொண்டு பேங்க்கில் நிறையா கடனை வாங்கி கொண்டு பல வீடுகளை, சொத்துக்களை சேர்த்து வைத்துக்கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களே! அதனால் நாம் ஒரு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால என்னவோ தெரியல. ஒருவன் 8 வீடு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு மேலே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வதாக நான் அ அ கேள்விப்பட்டேன். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. அ அப்படி உண்மையாக இருந்தால் ஏன் அத்தனை வீடுகளை வைத்துக்கொண்டு அ அ அமைதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அ நினைக்கிறேன். அப்படி இருந்தால், சொந்தமாக இருந்தால், பணம் நிறைய இருந்தால், ஏதோ தனக்கென்ற ஒரு சௌகரியமாக அ ஆடம்பரமாக ஒரு வீடு வைத்துக் கொள்ளலாம். ஏழைகள் எத்தனையோ பேர் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்தாலும் அ இறைவனுக்கு இறைவன் மிகவும் சந்தோஷப்படுவார். ஆம் சொல்லுங்களே. பலர் தனக்கென்ற ஒரு சொந்த வீடு இல்லாமல் ஏன் வாடகை வீட்டிலும் இருந்து கொண்டு வாடகை கட்டி வாடகை மாதமானால் வாடகை கொடுப்பதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. உண்மையிலேயே நாம் கடவுளிடம் போக வேண்டுமா? அவருடைய அருளை நாம் நாட வேண்டுமா என்றால், அவர் சொல்லுகிறார், உன்னிடம் இருக்கும் அனைத்து உரிமை பொருள்களையும், வீடுகளையும், சொத்துக்களையெல்லாம் விற்றுவிட்டு என்னிடம் வாருங்கள் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அது கூட எந்த அளவுக்கு உண்மையாக தெரியாது. நெருப்பில்லாமல் புகை வராது. நம்மிடம் இருக்கும் சொத்துக்களை இல்லை ஏழைகளுக்கு என்று நாம் சிறிது ஒதுக்கி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். ஓகே செல்வங்களே, எல்லாம் உங்கள் விருப்பம். ஏழைக்கு ஏது இன்பம் என்று கவலையோடு அவர் பாடுகிறார்கள். ஏழைக்கு ஏது இன்பம் பாழும் பணம் இல்லேனா யாவுமே வஞ்சும் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடலை கேட்டிருக்கிறேன். ஏழையாக இருக்கிறார்கள். ஓகே சொல்லுங்களே. தர்மம் செய்வோம்.